ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்ஸ் பில்டர்ஸ். திருப்பூரில் வந்து ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹாலோ பிளாக் நார்மல் லோட் பெயரிங் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் சீட் போட்ட ஒரு வீட்டை வந்து நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக மாற்ற போகிறோம். கம்ப்ளீட் டெமாலிஷன் பண்ணாமல் இருக்கிற இந்த ஒரு ஹாலோ பிளாக் வால்ஸ் எல்லாமே நம்ம அப்படியே யூஸ் பண்ணி பேஸ்மெண்ட் ஹைட்டை வந்து 3 feet ஹைட் பண்ணி 8 நம்பர்ஸ் ஆஃப் ஆர்சிசி ஃப்ரேம்டு பில்லர்ஸ் கொடுத்து இந்த லோட் பீரிங் வீட்டை வந்து நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக மாற்ற போகிறோம். ஸோ கம்ப்ளீட் இந்த வீட்டினுடைய எல்லா ஒர்க்கும் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி இதை நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக மாற்றணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஜெய்ஸ் பில்டர்ஸ். நான் உங்கள் இன்ஜினியர் சதாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஹாலோ பிளாக் வீட்டை வந்து நம்ம தேவையான இடங்களில் வந்து இடிச்சிட்டு எந்தெந்த இடங்கள் நமக்கு பிளான் தேவையோ அந்த வாலெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுற ஒர்க் பண்ணுறோம். இந்த கார்னரில் இருக்கக்கூடிய செவுறு எல்லாமே இடிக்கிறாங்க. எதுக்காகனா நம்ம கார்னர் வரக்கூடிய எல்லா இடங்களையுமே வந்து காலம் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வால் வருது, இந்த வால் வருது, அது அப்படியே விட்டு இந்த இடத்துல நம்ம வந்து எஸ்கவேஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம மேட் ஃபூட்டிங் காங்கிரீட் போட்டு அதிலிருந்து நம்ம காலம் ரைஸ் பண்ணி மேலே கொண்டு வர்றதுக்காக இந்த ஒரு ஒர்க்கை பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நம்ம டிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து 8 நம்பர்ஸ் ஆஃப் பில்லர்ஸை வந்து இங்கே கட்டி வச்சுருக்கோம். ஸோ அங்கங்கே தேவையான ஃபூட்டிங் காங்கிரீட்டையும் காலமையும் வந்து எரெக்ஷன் பண்ணுற ஒர்க்கை வந்து நம்ம ஜேஎஸ் பில்டர்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து ப்ராப்பராக அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பில்லர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ராடு வந்து பார்த்திங்கன்னா 12 mm ராடில் வந்து 4 நம்பர்ஸ் ஆஃப் ராடு ஒவ்வொரு பில்லர்ஸ்க்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிங்ஸ் வந்து 6 inch to 7 inch ஸ்பேஸிங்கில் கொடுத்துருக்கோம். காங்கிரீட்டோட கிரேடு வந்து பார்த்திங்கன்னா M25 கிரேடில் கொடுத்துருக்கோம். காங்கிரீட் வந்து நம்ம நார்மலாக பலகை வச்சு அடைச்சி போடாமல் MS சீட் வச்சு பாக்ஸ் காலமாக போடுறோம். ஸோ அப்போ தான் கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இந்த ரெனோவேஷன் பில்டிங்க்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் தேவைப்படுது அப்படிங்கிறனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த வால் வர்ற இடங்கள்லாம் மட்டும் பில்லர் வர்ற இடங்கள் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அந்த பில்லரை ஜாயின் பண்ணும்போது ரொம்ப கவனமாகவும் எந்த ஒரு செவரும் விழுகாமலும் அந்த காங்கிரீட்டை வந்து நம்ம போடுறது முக்கியமாக இருக்குது. நம்ம பில்லர் காங்கிரீட்லாம் போட்டதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் ஒர்க்கை பூராமே சாலிட் பிரிக்கை வச்சு பண்ணிவிட்டு சாயில் ஃபில்லிங் வந்து பேஸ்மெண்ட்டில் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். நம்ம எப்பயுமே வழக்கமாக சாயில் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்டில் வந்து கரையான் மருந்து வந்து பண்ணுவோம். ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அடிக்கனால ஓரளவுக்கு நம்மளுடைய பில்டிங்கை கரையான்லேருந்து பாதுகாத்துக்க முடியும். இந்த பில்டிங்கில் நம்ம ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் பண்ணுற வீடியோவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பேஸ்மெண்ட் முடிஞ்சு அடுத்ததாக நம்ம காலமெல்லாம் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பழைய பில்டிங்க்கும் புதிய பில்டிங்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம அதை எப்படி நம்ம நேர்த்தியாக அதை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. காலம் எல்லாமே 7 feet ரைஸ் பண்ணிவிட்டு தேவையான இடங்களில் நம்ம ரூமை பிரிக்கிறதுக்கு சாலிட் பிளாக் வச்சு பார்ட்டிஷியன் வாலும் சரி அவுட்ரு வாலும் சரி நம்ம ஜேஎஸ் பில்டர்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியும், நம்ம பழசாக இடித்த இந்த வீட்டுக்கும் புதுசாக ரெனோவேஷன் பண்ணி நம்ம பேஸ்மெண்ட் முடித்து லிண்டல் லெவல் ரைஸ் பண்ணும் போது இந்த பில்டிங்கோட ஹைட் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களால் நல்லாவே பார்க்க முடியும். லிண்டல் லெவல் வந்து பிளாக் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லிண்டல் காங்கிரீட்டுக்கான கம்பி கட்டுற வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து ஸ்டேர்கேஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்து 2 bedroom ஹால் கிச்சனுங்கிற அளவில் இந்த 650 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெனோவேஷன் ப்ராஜெக்டோட ஓரளவுக்கு வடிவம் அமைப்பு வந்து இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம், ஹால்லேருந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கக்கூடிய பெட்ரூம். நம்ம ஹாலில் வெளியே வந்து லாஃப்ட்டும், பெட்ரூமில் ஒரு லாஃப்ட்டும், கிச்சனில் வந்து ஒரு எல் ஷேப் லாஃப்ட்டும் பண்ணியிருக்கோம். இதில் வந்து படிக்க அடியில் வரக்கூடிய ஒரு பாத்ரூம் வந்து நம்ம 2வது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். அது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமும் இருக்குது. செகண்ட் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் நம்ம பெட்ரூம்குள்ளேயே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம முடிச்சதுக்கப்புறம் ரூஃப் லெவல் பிளாக் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆர்சிசி ஸ்லாப் காங்கிரீட் பண்ணுற ரூஃப் காங்கிரீட் ஒர்க் வந்து இந்த சைட்டில் நமக்கு வந்துடுச்சு.
ஸோ எப்படி இருந்த பில்டிங்கை, ஆஸ்பெட்டாஸ் சீட்டில் இருந்த பில்டிங்கை நம்ம ரெனோவேஷன் பண்ணி இப்போ ஆர்சிசி ஸ்லாப் காங்கிரீட் போடுற அளவுக்கு நம்ம ஜேஎஸ் பில்டர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக கன்சீல்டு பைப், வயரிங் லைன் பைப்பு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஸ்லாப் காங்கிரீட்டோட மிக்சிங் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா M20. பொதுவாக நம்ம ஸ்லாப் காங்கிரீட் போடும்போது இந்த மாதிரி மேனுவலாக நம்ம பண்ணுறதுக்கு பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டாகவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சைட்டில் வந்து நம்ம மேனுவலாக தான் பண்ணியிருக்கோம். சின்ன அளவு அப்படிங்கிறனால மேனுவலாக பண்ணியிருக்கோம். ஸோ காங்கிரீட் லேயிங் பண்ணிகிட்ருக்கிற வேலையை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக ஒரு 18 டேஸ்க்கு பாத்தி கட்டி தண்ணி வந்து உள்ளே வந்து தேக்கி வச்சு ப்ராப்பர் க்யூரிங் பண்ணி ஒரு 18லேருந்து 21 நாள் வரையும் விட்டுட்டு அப்புறம் நம்ம பலகையெல்லாம் பிரித்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு ரூஃப் காங்கிரீட் நல்லா ஸ்ட்ராங் ஆகிரும். மேலே வந்து மொட்டை மாடி கைப்பிடி செவர் கட்டுறது, இந்த ஸ்டேர் கேஸில் உள்ள படிகள் எல்லாம் கட்டுறது, இந்த வேலையெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சிடலாம். அவுட்டரில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிங் ஒர்க்கையும் நம்ம ப்ராப்பராக பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்குறது தெரியும் எந்த அளவுக்கு இருந்த அந்த ஆஸ்பெட்டாஸ் லோட் பீரிங் பில்டிங்கை வந்து சும்மா இருந்த ஒரு கட்டடத்தை நம்ம பெரிய ஆர்சிசி பில்டிங்காக சூப்பரான லெவலில் நம்ம இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 3 அடி ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் பார்க்குறீங்க. நம்ம அடுத்தடுத்து இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் அப்டேட் வேணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். லோ காஸ்ட்டில் ஹை எண்டு குவாலிட்டியில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஜேஎஸ் பில்டர்ஸ். ஸோ அந்த வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.